எங்கள் வீட்டில் பண்ண தப்பை நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. ஹே ஃபேம், நம்ம யதார்த்தமாக வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஆர்ஓ வாட்டர் க்ளீன் பண்ணுற போர்டு ஒன்று கண்ணில் தட்டுப்பட்டுச்சு. நம்மளும் அந்த கடைக்கு போயிட்டு நம்ம வீட்டில் ஆர்ஓ வாட்டர் க்ளீன் பண்ணணும்னு சொன்னோன்னா அந்த அண்ணனும் வந்துட்டாங்க. அந்த ஃபில்டர் எடுத்து பார்த்தபோது தாங்க எனக்கே அவ்வளோ மண் இருக்குது தெரிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் இந்த ஃபில்டர் வந்து ஆல்மோஸ்ட் 6 மந்த்துக்கு மேலே ஆட்டம் பார்த்துருக்காங்க. அதனால இந்த ஃபில்டரோட ஸ்டேஜை பாருங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. இது இப்படியே போயிருந்துச்சுன்னா இந்த மண்ணெல்லாம் ஃபில்டருக்குள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ள உள்ள ஃபில்டர்லாம் சீக்கிரம் பிளாக் ஆயிரும். அதனால தண்ணி வெளியே வராது. உள்ளுக்குள்ள ஃபில்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஃபில்டர். அதனால வந்து இதை வந்து எவ்ரி 3 months நம்ம மாற்றி தீரணும். அந்த அண்ணன் அழகாக டீட்டெயிலாம் எடுத்து சொல்லிட்டு நம்ம ஃபில்டர் கப்பை நல்லா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. அந்த கப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவர் வாங்கிட்டு வந்த புது ஃபில்டர் எடுத்து மாட்டிட்டு அழகாக ஃபிட் பண்ணிட்டாப்ல. நம்ம ஃபில்டர் மாற்றும் போது இந்த டேங்கை வந்து கண்டிப்பாக நம்மள கழுவிடணும். என்னதான் தண்ணி வந்து பியூரிஃபை வந்தாலும் டஸ்ட் உள்ளுக்குள்ள இருக்கும். அதனால வந்து நம்ம இந்த டேங்கை கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடணும். முடிஞ்ச அளவு அந்த பழைய தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு இந்த புது தண்ணியாக வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடணும். ஓகே, முடிஞ்ச அளவு 1 month க்ளீன் பண்ணால் ரொம்ப நல்லது. சப்போஸ் க்ளீன் சில பேர்னால க்ளீன் பண்ண முடியாது 1 monthல. அவங்க வந்து இது மாதிரி 3 months ஒர்க்காக கண்டிப்பாக நம்மள ஃபில்டர் மாற்றும் போது இது ஒரு ஒர்க்காக பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே, நமக்கு எல்லாமே பக்காவாக ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணியோட அளவு செக் பண்ணி பார்த்தாப்புல எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. சாயந்தரம் தான் போடணும், காலையில் சாயந்தரமா. மதியம் தண்ணி சூடாக வந்து போடக்கூடாது. ஓகே, மிஷின் எப்பவுமே ஆஃப்ல தான் இருக்கணும். ஓகே, 24 hours ஆன் வைக்கக்கூடாது. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ஆன் பண்ணுங்க, தேவையில்லாதப்போ ஆஃப் பண்ணிடுங்க. எதுக்குன்னா சம்டைம்ஸ் எலக்ட்ரிக்கல் ஹை வோல்டேஜ் வரும்போது வோல்டேஜ் அதிகமாக கம்மியாக வரும்போது உள்ள எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் சின்ன எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் அதெல்லாம் போயிடும். அதுக்காண்டி வந்து எப்பவுமே அமர்த்தி வச்சுக்கணும். எல்லா எக்யூப்மெண்ட்டுமே அப்படி தான், எப்பவுமே அமர்த்தி தான் வச்சுக்கணும். தேவையான போட்டு தான் போட்டு யூஸ் பண்ணணும். 3 மாதத்துக்கு அந்த ஃபில்டர் சேஞ்ச் பண்ணணும். இது கம்பல்சரி. சரிங்களா? ஓகேண்ணா. உங்கள் வீட்லேயும் ஆர்ஓ வாட்டருக்கு சர்வீஸ் பண்ணணும்னா மேலே டிஸ்பிளே அண்ணன் நம்பர் தரேன், நீங்கள் அண்ணனை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். டாடா, பை பை.